உலகமெங்கும் பரவி கிடக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு நட்சத்திர தேடல்களில் இன்று நாம் காண இருப்பது சிவாஜி கணேசனின் முதல் இரட்டை வேடப்படமான உத்தமபுத்திரன் படத்தை பற்றி. 1958 சிவாஜி கணேசன், உத்தமபுத்திரன், பதிபக்தி, சம்பூர்ண ராமாயணம், பொம்மை கல்யாணம், அன்னையின் ஆணை, சாரங்கராதா, ஷபாஷ் மீனா, காத்தவராயன் ஆகிய 8 படங்களில் நடித்தார். இவற்றில் காத்தவராயன், சாரங்கராதா ஆகியவை தவிர மற்றவை வெற்றி படங்கள். சிவாஜிக்கு மிகவும் புகழ் தேடி தந்த படம் உத்தமபுத்திரன். இப்படம் தயாரிக்கப்பட்ட பின்னணியில் ஒரு சுவையான கதை உண்டு. 1940 P.U. சின்னப்பாவை இரட்டை வேடத்தில் நடிக்க வைத்து உத்தமபுத்திரன் படத்தை மாடர்ன் தியேட்டரில் T.R. சுந்தரம் தயாரித்தார். அதுதான் தமிழின் முதல் இரட்டை வேடப்படம். சின்னப்பாவுக்கு புகழ் தேடி தந்த படம். எனினும் அந்த காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி அடையவில்லை. 2 சின்னப்பாக்களும் சந்தித்து கொள்ளும் கட்டங்கள் குறைவு. பல இடங்களில் ஒரு சின்னப்பாவின் முகமும் இன்னொரு சின்னப்பாவின் முதுகும் தெரியும். அதாவது ஒரு சின்னப்பா ஒரிஜினல், மற்றொன்று டூப். நவீன தொழில்நுட்பத்துடன் உத்தமபுத்திரனை தயாரித்ததால் பெரும் வெற்றி கிடைக்கும் என்று வீனஸ் பிக்சர்ஸார் முடிவு செய்தனர். இரட்டை வேடத்தில் நடிக்க சிவாஜி கணேசன் ஒப்பந்தமும் செய்யப்பட்டார். திரைக்கதை வசனத்தை ஸ்ரீதர் எழுதினார். சிவாஜி கணேசன் இரட்டை வேடத்தில் நடிக்க உத்தமபுத்திரன் என்ற அரைப்பக்க விளம்பரத்தை பத்திரிகைகளுக்கு வீனஸ் பிக்சர்ஸ் கொடுத்தது. இந்த விளம்பரம் பிரசுரமான அதே நாளில் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடிக்கும் உத்தமபுத்திரன் என்ற அரை பக்க விளம்பரமும் வேறு பக்கத்தில் பிரசுரமாகியது. இந்த படத்தை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிக்கப் போவதாகவும் அந்த விளம்பரம் கூறியது. அதாவது எம்ஜிஆரின் சொந்த படம். இதை பார்த்த ரசிகர்கள் வியப்பும் திகைப்பும் அடைந்தனர். திரையுலகில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிவாஜி, எம்ஜிஆர் இடையே பெரும் மோதல் உருவாகிவிட்டது என்று எல்லோரும் நினைத்தனர். எனவே இரு தரப்பு ரசிகர்களும் மோதிக்கொண்டிருந்த நேரம் அது. எனவே ரசிகர்களிடையே எந்த நேரத்தில் பெரிய அடிதடி ரகளை ஏற்படுமோ என்று பலரும் கவலைப்பட்டனர். 2 பேர் சந்தித்து கொண்டால் இரு உத்தமபுத்திரன்களும் தயாரிக்கப்படுமா அல்லது இருவரில் ஒருவர் வாபஸ் பெற்றுக்கொள்வார்களா என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டனர். இந்த விவகாரத்தில் கலைவாணர் என்.ஆர். கிருஷ்ணர் தலையிட்டார். எம்ஜிஆருக்கு போன் செய்து, நீங்கள் ஏற்கனவே நாடோடி மன்னன் படத்தை தயாரித்து விட்டீர்கள். அதில் இரட்டை வேடத்தில் நடித்தும் கொண்டிருக்கிறீர்கள். சிவாஜி கணேசன் வளர்ந்து கொண்டிருக்கும் பிள்ளை. உத்தமபுத்திரனை சிவாஜிக்கு விட்டுக் கொடுங்கள் என்று கூறினார். கலைவாணரின் அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் உடையவர் எம்ஜிஆர். கலைவாணர் வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்ல மாட்டார். எனவே போட்டியில் இருந்து அவர் விலகி கொண்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். உத்தமபுத்திரனின் சிவாஜியுடன் பத்மினி, தங்கவேலு, M.K. ராதா, கண்ணப்பா, ராகினி ஆகியோர் நடித்தனர். C.G. ராமநாதன் இசையமைத்தார். படம் 7 பிப்ரவரி 1958 வெளிவந்தது. வெற்றிகரமாக ஓடியது. M.K. ராதா நடித்த ஜெமினியின் அபூர்வ சகோதரர்கள் படத்திற்கு பிறகு இரட்டை வேட படத்தை பார்த்த திருப்தி ரசிகர்களுக்கு ஏற்பட்டது. இரட்டை வேடப்படத்தில் சிவாஜி கணேசன் அருமையாக நடித்ததுடன் யாரடி நீ மோகினி என்ற பாடலுக்கு ஹெலனுடன் மேல்நாட்டு பாணியில் ஆடி ரசிகர்களை அசத்தினார். உத்தமபுத்திரனை பற்றி சிவாஜி கணேசனிடம் பிறகு கேட்டதற்கு, இரட்டை வேடம் என்பது அந்த காலகட்டத்தில் மிகவும் கஷ்டமான வேலை. இப்போது போல கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எல்லாம் அப்பொழுது கிடையாது. இருந்தாலும் அதை நன்றாக எடுத்திருக்கிறார்கள். அந்த படத்தில் நான் ஆடிய டான்ஸ் அப்படி ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. சிறு பிள்ளையிலே நான் நன்றாக ஆடுவேன் என்றார். எம்ஜிஆர் நடித்த இரட்டை வேடை படமான நாடோடி மன்னன் 22/8/1958 வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்றது. மீண்டும் இன்னொரு நட்சத்திர தேடலில் நாம் சந்திப்போம்.